ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்றைக்கு 8வது நாட்களாக ராஜயோகினி தாதி இருதய புஷ்பா அவரை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து. பாபா வீட்டிலிருந்து தாதி இருதய புஷ்பாவுடைய தாயார் சீதா மாதாவுடைய வீட்டிற்கு சென்று எல்லாவற்றையும் சொல்லி புரிய வைத்தார். ஆனால் அவருடைய தந்தை பாபாவுடைய வீட்டிற்கு வரவில்லை. அதனால் பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவபாபா பிரம்ம பாபா உடலில் வந்து கேட்கின்றார், என்னுடைய அன்பு நினைவுகளை சொல்லிவிடு அப்படின்று, நினைவு கூறு அப்படின்று. என்ன அற்புதமான ஒரு வார்த்தையை பாருங்க. அந்த பாபாவுடைய வார்த்தையினுடைய உள் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அவருடைய தாய் மகள், அதாவது தாதி இருதய புஷ்பா அவர்கள் பாபா உங்களை நினைக்க சொன்னார் அப்படின்று மட்டுமே சொன்னார். அந்த ஒரு வார்த்தை கேட்டவுடன் தாதி இருதய புஷ்பாவுடைய தந்தை, அதாவது ரத்தன் சந்த், அவருடைய உள்ளத்தில் எப்படி தெரியுமானது, தெய்வீக ஞானத்தினுடைய ஒரு மின்னல் போல ஒரு விழிப்புணர்வு அவருக்கு ஏற்பட்டது. பாபாவுடைய இந்த வார்த்தையில எவ்வளவு சக்தி இருந்தது அப்படின்னு புரிந்து கொண்டார். என்ன கடவுளே அப்படின்னு கேள்வி கேட்டார். கடவுளே என்னை நினைத்தாரா அப்படின்று. பக்தர்கள் தான் கடவுளை நினைக்கின்றார்கள். ஆனால் கடவுளே என்னை நினைத்தாரா அப்படின்று கேள்வி. நான் எந்த தவமும் செய்யவில்லை. நான் எந்த விதமான கடவுளையும் நினைக்கவில்லை. இருந்தும் நான் எவ்வளவு பாக்கியசாலி அப்படின்று ஆச்சரியத்துடன் தாதி இருதய புஷ்பா அவருடைய தந்தை சொன்னார். உடனே அவரை சென்று பார்க்க வேண்டும் அப்படின்று ரத்தன் சந்த், தாதி இருதய புஷ்பாவுடைய தந்தை சொன்னார். அவர் தன்னுடைய மகள், அதாவது டிக்கன் யாரு, தாதி இருதய புஷ்பாவுடைய பெயர், பாபா இருந்த இல்லத்திற்கு சென்றார். அப்போ படிக்கட்டில் ஏறிக்கொண்டிருந்த மகள், பாபா என்னுடைய தந்தை அழைத்து வந்திருக்கிறேன், அவர் கீழே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அப்போ பாபா கீழே வந்து அவரை தன் முன் அமர வைத்தார். இந்த நிகழ்ச்சி வந்து பாகிஸ்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. பிறகு ஒரு ஆழமான கேள்வி கேட்டார். அந்த கேள்வி பற்றி பார்க்கலாம். நீங்கள் கோவிலுக்கு செல்வீர்களா அப்படின்று. அப்போ அதாவது இருதய புஷ்பாவுடைய தந்தை ரத்தன் சந்த் சொல்றார் இப்படி, அதாவது மகிழ்ச்சியுடன், ஆம் நான் தினமும் கோவிலுக்கு செல்கிறேன் அப்படின்னு பதிலளித்தார் பாபாவிற்கு. அப்போ மீண்டும் பாபா ஒரு கேள்வி கேட்டார், அங்கே கடவுளுக்கு என்ன படைக்கின்றார்கள் அப்படின்று. அப்போ ரத்தன் சந்த் சொல்கிறார், அதாவது தாதி இருதய புஷ்பாவுடைய தந்தை சொல்றார், உடனே நான் பால், நெய், சர்க்கரை, பழங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். பிறகு பாபா ஒரு அழகான ஒரு புன்னகைன்னு சொன்னார், மகனே மகனே. அப்படி யாரு, சிவபாபா பிரம்மா பாபா உடலிலிருந்து கேட்கின்றார், மகனே கோவில் இருப்பது கல் சிலை, அந்த சிலைக்கு பால், நெய், சர்க்கரை, பழங்கள் இது போன்றவற்றை அர்ப்பணிக்கின்றார்கள். ஆனால் உன் உடலுக்குள் உண்மையான ஒரு ஆத்மா அப்படின்ற உயிருள்ள தெய்வம் என்ற ஆலயம் இருக்கின்றது. அந்த ஆத்மாவிற்கு நீ என்ன கொடுக்கின்றாய் அப்படின்னு கேள்வி கேட்டார் பாபா ரத்தன் சந்த் அவரிடம். பால் பழங்களுக்கு பதிலாக மது, இறைச்சி, சிகரெட் போன்றவற்றை அளிப்பது எப்படி சரியாகும் அப்படின்னு கேள்வி கேட்டார். கல்லால் ஆன அந்த ஆலயத்திற்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கும் பொழுது, உயிருள்ள ஆத்மா என்ற அந்த ஆலயத்திற்கு இன்னும் எவ்வளவு உயர்ந்த மரியாதை தர வேண்டும் அப்படின்று ஒரு ஆச்சரியத்தில் ஒரு கேள்வி கேட்டார். அந்த கல் சிலைக்கு வாசனை திரவங்களை பூசுகின்றார்கள். ஆனால் நீ சிகரெட் புகைப்பதன் மூலம் உன் ஆத்மாவுடைய ஒளியை கருமையாக்கி விட்டாய்.
அந்த மதுவால் ஆத்மாவை நோயாளியாகி விட்டாய். அது மட்டுமா? இறைச்சி உண்ணுவதன் மூலமாக இந்த உடல் என்ற ஆலயத்தை அசுத்தமாக்கி விட்டாய். இதனால் உன்னுடைய ஆத்மா பாவத்தால் கரைப்பட்டதாக மாறிவிட்டது அப்படின்று பாபா தாதி இருதய புஷ்பாவுடைய தந்தைக்கு இது போல ஞானத்தை புரிய வைத்தார். அது மட்டுமா, இந்த பகுதி அதாவது உடலே ஒரு புனித ஆலயமாக இருக்கின்றது. ஆத்மாவை தூய்மையாக வைத்திருப்பதே உண்மையான வழிபாடு அப்படின்ற அந்த ஆன்மீக செய்தியை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொன்னார். இது போல பாபாவுடைய வார்த்தைகளை கேட்ட தன்னுடைய தந்தை ரத்தன் சந்த் முழுமையாக நம்பிக்கை கொண்டு விட்டார். உடனே பாபாவுடைய பாதங்களில் விழுந்து கைகூப்பி கண்ணீர் மல்க, பாபா இன்று வரை என்னை மன்னியுங்கள். எந்த குருவும் இது போல எனக்கு ஞானம் அளித்தது கிடையாது. தயவு செய்து என்னை மன்னிங்கள் அப்படின்னு பாபாவிடம் கேட்டார். அப்போ பாபா அழகான ஒரு புன்னகையுடன் சொன்னார். என்ன? சரி, நடந்தது நடந்து விட்டது. இனிமேல் உன்னை நீ திருத்திக் கொள் அப்படின்னு சொன்னார். பிறகு வீட்டிற்கு திரும்பிய தாதி இருதய புஷ்பாவுடைய தந்தை ரத்தன் சந்த் ஆன்மீக ஞானத்தினுடைய உற்சாகத்தில் அலமாரியை திறந்து என்ன செய்தார் தெரியுமா? தான் வைத்திருந்த சிகரெட் முழுமையான அந்த பாக்கெட்டுகளையும் வெளிநாட்டு மதுபானங்களையும் சரி எல்லா பாட்டில்களையும் வெளியே எடுத்து எரிய தொடங்கினார். அதாவது விலை உயர்ந்த அந்த மதுபானங்களை கூட தயக்கமின்றி அழித்தார். இதை கண்ட அவருடைய தம்பி ஷோப்ராஜ், ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, அண்ணா, ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு மதுபானங்களை ஏன் வீணாக்குகிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டார். உங்களுக்கு வேண்டாம் என்றால் எனக்கு கொடுங்கள் அப்படின்னு தன்னுடைய தம்பி சோப்ராஜ் கேட்டார். அதற்கு ரத்தன் சந்த் பதிலளித்தார் இப்படி என்று, இவைகள்தான் என்னை பாவியான ஆத்மாவாக மாற்றிவிட்டது. இதை உனக்கு கொடுத்து உன்னையும் நான் பாவத்தினுடைய பாதைக்கு அழைத்து செல்ல நான் விரும்பவில்லை என்று தாதி இருதய புஷ்பாவுடைய தந்தை ரத்தன் சந்த் சொன்னார். இன்னொரு அழகான, நம் டாக்டர்ல கேள்விப்பட்டிருப்போம். இப்ப உண்மையான டாக்டர் பற்றி பார்க்கலாம். அதாவது ஞானத்தை பெற்ற சில நாட்களுக்கு பிறகு ரத்தன் சந்த் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார். அப்போ குடும்பத்தினுடைய மருத்துவர் அதாவது குணமடைய முட்டை சாப்பிட வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தினார்கள். ஆனால் அவர் அதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை. யாரு? தாதி இருதய புஷ்பாவுடைய தந்தை. அப்போ நீங்கள் முட்டை சாப்பிடவில்லை என்றால் சைவ உணவு மட்டும் உங்கள் நோயை குணப்படுத்தாது அப்படின்னு சொன்னார். பாருங்கள் எவ்வளவு ஒரு விஷயம். ஆனால் அது மருத்துவருக்கே ஒரு ஆச்சரியமாக முடிந்தது. எப்படி? இந்த உலகிலான மருத்துவரால் குணப்படுத்த முடியாதை தெய்வீக மருத்துவரான பாபாவின் மீது இருந்த உறுதியான நம்பிக்கையும் சரி, அந்த ஆன்மீக சக்தியும் குணப்படுத்தியது. ஒரு அற்புதமான பாருங்கள். அதாவது இந்த உலகில் உடலையும் ஆத்மாவும் பற்றிய உண்மையான ஞானம் பெற்ற இரட்டை மருத்துவர்கள், அதாவது உடலுக்கான மருத்துவராகவும் ஆத்மாவுக்கான மருத்துவராக இருப்பவர்கள் தான் எத்தனை பேர் உள்ளார்கள் அப்படின்னு கேள்வி கேட்டார்கள். அதனால உலக மாற்றத்திற்காக உடலினுடைய நோய்களையும் சரி ஆத்மாவுடைய நோய்களையும் குணப்படுத்தும் இப்படிப்பட்ட டபுள் டாக்டரையோ பாபா தேடவில்லையா? அதன் பிறகு ரத்தன் சந்தினுடைய தந்தை, தாய் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் இந்த ஞானத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதில் மகிழ்ச்சி அடையாத சில உறவினர்கள் அவர்களுக்கு எதிராக அழுத்தம் கொடுக்க தொடங்கினார்கள். இந்த பாபாவுடைய ஞானத்தை பற்றி, பாபாவுடைய இயக்கத்தை பற்றி முழுமையாக அவர்களுக்கு அங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கொண்டே வந்தார்கள் அவர்களுடைய உறவினர்கள். பார்க்கலாம்,
நாளைக்கு என்ன அதிசயம் நடக்கப் போகிறது, அதாவது இறுதி புஷ்பாவுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன அப்படின்று நாம் பார்த்துக் கொண்டு வருகின்றோம். நாளைக்கு இந்த தொடரை பார்க்கலாம். அட்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்றைக்கு 8வது நாட்களாக ராஜயோகினி தாதி இறுதிய புஷ்பா அவரை பற்றி பார்த்துக் கொண்டு வருகிறோம். தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து. பாபா வீட்டிலிருந்து தாதி இறுதிய புஷ்பாவுடைய தாயார் சீதா மாதாவுடைய வீட்டிற்கு சென்று எல்லாவற்றையும் சொல்லி புரிய வைத்தார். ஆனால் அவருடைய தந்தை பாபாவுடைய வீட்டிற்கு வரவில்லை. அதனால் பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவபாபா பிரம்ம பாபா உடலில் வந்து கேட்கின்றார், என்னுடைய அன்பு நினைவுகளை சொல்லிவிடு அப்படின்று, நினைவு கூறு அப்படின்று. என்ன அற்புதமான ஒரு வார்த்தையை பாருங்க. அந்த பாபாவுடைய வார்த்தையினுடைய உள் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அவருடைய தாய் மகள், அதாவது தாதி இறுதிய புஷ்பா அவர்கள், பாபா உங்களை நினைக்க சொன்னார் அப்படின்று மட்டுமே சொன்னார். அந்த ஒரு வார்த்தை கேட்டவுடன் தாதி இறுதிய புஷ்பாவுடைய தந்தை, அதாவது ரத்தன் சந்த், அவருடைய உள்ளத்தில் எப்படி தெரியுமானது, தெய்வீக ஞானத்தினுடைய ஒரு மின்னல் போல ஒரு விழிப்புணர்வு அவருக்கு ஏற்பட்டது. பாபாவுடைய இந்த வார்த்தையில எவ்வளவு சக்தி இருந்தது அப்படின்னு புரிந்து கொண்டார். என்ன கடவுளே அப்படின்னு கேள்வி கேட்டார். கடவுளே என்னை நினைத்தாரா அப்படின்று. பக்தர்கள் தான் கடவுளை நினைக்கின்றார்கள், ஆனால் கடவுளே என்னை நினைத்தாரா அப்படின்று கேள்வி. நான் எந்த தவமும் செய்யவில்லை, நான் எந்த விதமான கடவுளையும் நினைக்கவில்லை, இருந்தும் நான் எவ்வளவு பாக்கியசாலி அப்படின்று ஆச்சரியத்துடன் தாதி இறுதிய புஷ்பா அவருடைய தந்தை சொன்னார். உடனே அவரை சென்று பார்க்க வேண்டும் அப்படின்று ரத்தன் சந்த், தாதி இறுதிய புஷ்பாவுடைய தந்தை சொன்னார். அவர் தன்னுடைய மகள், அதாவது டிக்கன், டிக்கன் யாரு, தாதி இறுதி புஷ்பாவுடைய பெயர், பாபா இருந்த இல்லத்திற்கு சென்றார். அப்போ படிக்கட்டில் ஏறிக்கொண்டிருந்த மகள், பாபா என்னுடைய தந்தை அழைத்து வந்திருக்கிறேன்,